உங்களுக்காக அனுதாபப்பட முடியுமே தவிர எரிக்க அனுமதி தர முடியாது. ஃபாதர், ஏன்னா எங்க மத கோட்பாட்டுப்படி அங்க இருக்கிற யாருமே பிணங்கள் இல்லை. அவங்க எல்லாரும் நிம்மதியா உறங்குற ஆத்மாக்கள் தான் நாங்க நம்புறோம். அது உங்களுக்கு கல்லறையா இருக்கலாம், எங்களை பொறுத்தவரை அது ஒரு கோயில். ஃபாதர், இது கோயில் தான். இங்க இருக்கவங்க எல்லாம் தெய்வங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆனா என் குடும்பம் சுடுகாடு ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபாதர். அதை எரிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களை கொன்னுட்டு எங்க குழந்தை கொலகாரியா இருக்கிறத விட நாங்களே தற்கொலை பண்ணிக்குவோம். இதை தவிர வேற வழியே இல்லை ஃபாதர். மை டியர் சன், மதங்கிறது மனசுக்கு கஷ்டம் வரும்போது சாந்தப்படுத்துறதுக்கு தான், சங்கடப்படுத்துறதுக்கு இல்லை. தெய்வமாயிட்டு அந்த பொண்ணை எரிக்கிறதுனால உங்க குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கும்னா இந்த ஒரு சடலம் மட்டுமில்ல, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உயிரோட சாம்பலாவான். ஃபாதர், உங்க கோரிக்கை எழுதி கொடுங்க, மேலிடத்துக்கு சிபாரிசு பண்றேன். தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். சார், இன்னைக்கு 5:30க்கு ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா ஞாபகப்படுத்த சொன்னீங்க. எஸ் மிஸ் மோகன், இன்னைக்கு ஈவினிங் ஹாங்காங்ல இருந்து செயின்ட் குரோமியோ வராரு. யூ நோ அபௌட் ஹிம்? ஐ டோன்ட் நோ சார். இஸ் இட்? ஆவிகளை பேச வைக்கிறதுல அவர் பெரிய எக்ஸ்பர்ட். ஆவிகளை பேச வைக்கிறதா? ஆமா, கொடுக்கல் வாங்கல கூட எழுதி வைக்காம அகால மரணம் அடைஞ்ச எத்தனையோ கோடீஸ்வர ஆவிகளை பேச வச்சு சக்சஸ் பண்ணிருக்க. அந்த குரோமியோ என் தங்கச்சி ஆவியோட பேச போறாரு. அவளை ஏமாத்தினவன் யாருன்னு கேட்க போறாரு. அவரோட என் தங்கச்சி பேச போறா. அந்த அயோக்கியம் யாருன்னு சொல்ல போறா. என் தங்கச்சி கல்லறையில் எடுத்துக்கிட்ட சபதத்தை நான் நிறைவேற்ற போறேன். மிஸ்டர் மோகன், குரோமியோ நீங்க தான் ஏர்போர்ட்ல அழைச்சிட்டு வர போறீங்க. ஓகே?
என்ன எதுக்காக கூப்பிட்ட? Your brother wants to talk with you. நான் யாரோடையும் பேச தயாரா இல்ல. டாலி, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? ஏம்மா என் கூட பேச மாட்டேங்கிற? நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க என் மேல பிரியம் வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனா என்ன நேசிக்காத ஒருத்த மேல உயிரே வச்சிருந்தேன். அவன் யாருன்னு சொல்லு. அவனை இப்பவே சொன்னா அவன் என் ஆசையை நிறைவேற்றலைங்கிறதுக்காக நீங்க அவனை பழி வாங்குறீங்க. ஆமாம்மா, அந்த அயோக்கி இந்த உலகத்துல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். பிரதர், அவ என் மனசை காயப்படுத்தினாலும் நான் அவனை காயப்படுத்த விரும்பல. இந்த பௌர்ணமியோட அவனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவனை விட்டு பிரிச்சிடுவேன். பூலோகத்துல நடக்காத எங்க கல்யாணம் நிச்சயமா சொர்க்கத்துல நடக்கும். அது வரைக்கும் அவனை யாருக்கும் அடையாளம் காட்ட மாட்டேன். ப்ளீஸ் டாலி, ப்ளீஸ். குரோமியோ, நீங்களா யாருன்னு அவளை கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ். Tell me. Never. Tell me. Never. Tell me. Never. Never. I will put you into this fire. I will put you into this fire. Who is that? ஆதி உலகத்திலேயாவது அவங்க கூட சேர்ந்து வாழுங்க, அவாசியாவது நிறைவேறட்டும். அவ அழக்கூடாது, அவ அழக நான் கேட்கவே கூடாது. அவளை விட்டுடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் ஸ்டாப் இட். அவளை விட்டுடுங்க ப்ளீஸ், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். எந்த பாவிங்க என் குழந்தை மேல கண்ணு வச்சாங்களோ அவங்க கண்ணுல கொள்ளி வைக்க உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. ஷாலு, என்னடா கண்ணு வேணும்? எனக்கு நீதான் வேணும். என் தங்கம். மம்மி, நான் இப்ப பாடுனா நீ கேப்பியா? கேக்குறேன். எங்க பாடு பார்க்கலாம். சஞ்சாடம்மா சஞ்சாடு சாயக்கில்ல சஞ்சாடு சஞ்சாடம்மா. ஷாலு, எனக்கு இது. எனக்கு. ஐயோ, என்ன பண்றீங்க? அவனை எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன வந்துச்சு உங்களுக்கு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? குழந்தையே இப்படி உள்ள போட்டு பூட்டீங்க. என்னங்க, உங்களை தான் சாவுல இருந்து பொழைச்சு அவ இப்பதான் சந்தோஷமா பாட ஆரம்பிச்சா. என்ன வந்துச்சு உங்களுக்கு? சந்தோஷமான பாட்டுதான். ஆனா அது உனக்கு இல்ல போவனா, அவளுக்கு. அது சாதாரண பாட்டு இல்ல போவனா, எங்க அம்மாவை சாகடிச்ச பாட்டு, என் நிம்மதியை சாகடிச்ச பாட்டு, இப்ப உன்னையும் சாகடிக்கிற இந்த பாட்டு.
உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சு போச்சா? உனக்கு என் நிலைமை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. போனா நீ என்ன நினைச்சாலும் சரி, இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். போனா என்ன ஒரு பொண்ணு காதலிச்சா. அவ வேற யாரும் இல்ல, என் முதலாளியோட தங்கச்சி. அவ மனசுக்குள்ள நான் இருக்கேங்கிற விவரத்தை அவளும் சொல்லல, நானும் புரிஞ்சுக்கல. திடீர்னு ஒரு நாள் நீ பிரசவத்துக்கு துடிச்சுக்கிட்டு இருந்த நேரம் என்கிட்ட அவ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் சம்மதத்தை கேட்டா. நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அந்த ஏமாற்றத்துல அவ என் முன்னாலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டா. உண்மையாவா? சத்தியமா தான் சொல்றேன். அவ உயிர் விட்டு அதே நேரத்துல பிறந்தவதான் நம்ம ஷாலினி. நிறைவேறாத ஆசைகளோட செத்து போறவங்க ஆவியா வந்து அலைக்கழிப்பாங்கிறது ஐதீகம். அந்த ஆவி நம்ம பிஞ்சு குழந்தை ரூபத்துல நுழைஞ்சிருக்கு. ஆமா போனா, இன்னைக்கு அந்த ஆவி உயிருக்கு கெடு வச்சிருக்கு. இங்க பாருங்க, நீங்க 1000 சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆனா ஆனா என் குழந்தை என்னையே கொல்லுங்கிற வார்த்தையை மட்டும் இன்னொரு தடவை சொல்லாதீங்க. அப்படியே என் குழந்தை என்ன கொல்லறதா இருந்தா கொல்லட்டும். தயவு செஞ்சு என் குழந்தைய திறந்து விடுங்க. போனா போனா போனா, நான் சொல்றத கேளு. ஷாலினி மேல உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்காத. உன்னை விட 1000 மடங்கு நான் அவளை நேசிக்கிறேன். அதனால்தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் தாய் அவ கொன்ன பிறகு கூட போனா, என் தாயத்தான் என்னால அவகிட்ட இருந்து காப்பாற்ற முடியலமா. உன்னையாவது காப்பாத்திடலாங்கிறதுக்காகத்தான் அவளை அந்த ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன். புதைச்ச அந்த டாலியை எரிச்சிட்டோம்னா நம்ம குழந்தை உடம்புல இருக்கிற அந்த ஆவி போயிருங்கிறாங்க. அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுட்டேன். விடிகிற வரைக்கும் அந்த கதவை திறக்காத. ஹலோ ஹலோ, ஹலோ. எஸ் ஃபாதர். மிஸ்டர் மோகன், உங்க கருணை மனுவை எங்க கிறிஸ்துவ திருச்சபை பரிசீலனை பண்ணிச்சு. எங்க சபைக்கு அதுல நம்பிக்கை இல்லைனாலும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற இரக்கத்தின் காரணமாகும் மனிதாபிமானத்தின் காரணமாகும் சம்மதம் கொடுக்க சபை முடிவு பண்ணிருக்கு. தேங்க்யூ ஃபாதர். ஹலோ 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 ஹலோ, யாரு யாரு